வெல்கம் யூ ஆல் டு ஜீசஸ் லவ்ஸ் யூ லாட் சேனல். இன்றைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு ப்ராவர்ப் உங்க முன்னாடி வைக்கிறேன். எம்டி வெசல் கிரியேட் மச் நாய்ஸ். அதில் என்ன இருக்குன்னா, என்ன சொல்லியிருக்குன்னா தமிழில், ஒன்றுமில்லாத பாத்திரம் தான் ரொம்ப அதிக சத்தத்தை உருவாக்கும் அப்படின்னு. நமக்கு ஸ்கூலில் சொல்லும் போதுல நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், என்னடா நம்ம மேம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் நம்ம தேவனுடைய பார்வையில்னு வரும்போதுல நம்ம ஒன்றுமே இல்லாமல் போகும்போது தேவன் ரொம்ப நேசிக்கிறார். நம்ம ப்ரைடு, நம்ம ப்ரௌட், ஏன்னா பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஸோ நம்ம ப்ரைடு எதுவுமே இல்லாமல், அப்பா நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம போகும்போதுல ஆண்டவர் நம்மளை நிரப்புறதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். ஸோ அதனால தான் இந்த 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 போட்டிருக்கேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஸோ நம்ம பலவீனமாக நினைக்கலாம், நான் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், ஐ எம் நாட் குட் இனஃப் டு டூ திஸ் திங்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை தேவனுக்கு முன்பாக. ஸோ எதற்காகவும் என்றைக்குமே கவலைப்படாதீங்க, தேவன் கையில் ஒப்பு கொடுங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல் பெருமைப்படாதீங்க. தேவன் முன்னாடி போகும்போதுல சப்போ நான் உங்களுக்காக இவ்வளோ செஞ்சேன், ஒன்றுமே நம்ம செய்யலை, அவர் செஞ்சதெல்லாம் நமக்கு யோசிக்க கூட முடியாது. ஸோ பெருமை உள்ளவர்களை தேவன் எடுத்துகிட்டு இருக்கிறார். அதே போல் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஸோ எப்போவுமே தேவன் முன்னாடி நம்ம எம்டி படுத்துறதுல கவலைப்படாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் எங்கள் கூட இருந்து வழி நடத்துகிறவங்க கிருபைக்காக நன்றி. இன்றைக்கி நாங்கள் கேட்டபடி உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.